உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சமாதானமாகும்படி செய்வார் 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 செய்வார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தர் சமாதானமாகும்படி செய்கிறவர். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? சமாதானமாகும்படி செய்வார். உடன் பிறந்தவர்களுக்கு சமாதானம் இல்லையா? கர்த்தர் சமாதானமாகும்படி செய்வார். வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லாமல் நிம்மதி இழந்து இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் சமாதானமாகும்படி செய்வார். வாழ்க்கையில் என்ன காரியத்தில் சமாதான குறைச்சல் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதான பிரபு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு சமாதானமாகும்படி செய்வார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. என்ன காரியத்தில் சமாதானத்தை இழந்திருந்தாலும் சரி, என்ன சிச்சுவேஷனாலும் சரி, உங்கள் சமாதானத்தை கெடுப்பதற்கு காரணமாக இருந்தாலும் சரி, சமாதான பிரபுவாகிய நம்முடைய ஆண்டவர் சமாதானமாகும்படி செய்வார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. யாரு சமாதானமாகும்படி செய்வார், யாரை சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். எதிராக இருக்கிறவங்க, சத்துரு என்றால் அவ்வளவு பகையாய் பகைக்கிறவர்கள், ஒரு மனிதனை பகைக்கிறவர்கள், ஒரு மனுஷனை பகைக்கிறவங்க, அப்படி பகைக்கிறவனையே சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை யாராவது பகைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறாங்களா? எதை எடுத்தாலும் உங்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டு, எதை எடுத்தாலும் காரணம் இல்லாமல் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டு, எதை எடுத்தாலும் உங்கள் மேல் பழியை சுமத்தி கொண்டிருக்கிறாங்களா? அப்படிப்பட்டவர்களை கூட உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு நல பிரச்சனையில் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களா? உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களா? சத்துரு போல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கூட உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, யார் உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறார்களோ, யார் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, யார் உங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி பழிவாங்க நோக்கத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கூட உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கணும்? சத்ருவா இருக்கிறவர்களை கொண்டு வந்து உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்யணுமா? அப்படி செய்யணும்னா ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், யாருடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு எதிராக இருக்கிற சத்துருவைத்தான் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். என்னை பகைக்கிறாங்க, என்னை எதுக்குறாங்க, என்னை கேவலமாக பேசுகிறாங்க, என்னை நக்கல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக என்ன பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா?
உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவன் என்ன பிளானும் போட்டும், என்ன திட்டமும் செய்யட்டும், என்ன நக்கல் பண்ணணுமோ பண்ணட்டும், எவ்வளவு அவமானமே பேசணுமோ பேசட்டும், சத்துருவாயிருந்து பழி வாங்கும் நோக்கோடு என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்படாதங்க. உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் நம்முடைய வழியை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வோமையானால் சத்துருவை கூட நம்மோடு கூட வந்து சமாதானமாகும்படி செய்வார். நீங்கள் சத்துருட்ட போய் என் கூட சமாதானமாகுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வோமையானால் இந்த காரியம் நடக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா? கொஞ்சம் நம்மளை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். என் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? ஒருவேளை இதுக்கு முன்னால் வர நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம். நம்ம கண்ணின் காட்சியின்படி, நம்முடைய சுய விருப்பத்தின்படி, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு விரோதமாய் கூட நம்ம செய்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வழியை உமக்கு பிரியமாய் மாற்ற விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தவறான போக்குகள் இருந்து நம்முடைய வழிகளை மாற்றுவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வதிலிருந்து மாற்றி நம்முடைய வழியை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். யாரெல்லாம் உங்களுடைய வழிகளை, உங்களுடைய செயல்களை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய நடவடிக்கைகளை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்களோ, அப்படி உங்களுடைய வழிகளை மாற்றப்படுமையானால், உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் சத்துருன்னு ஒருத்தர் கூட உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எதிரி என்று ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாம் உங்களோடு கூட வந்து சமாதானமாகும்படி செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு. எதிராக இருந்தவங்களாம் இன்னைக்கு உயிருக்கு உயிரான நண்பர்களைப் போல மாறி இருக்கிற அநேக காரியங்களை, நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட உங்களுக்கும் அதை செய்வார். உங்கள் வழியை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். நம்ம செய்ய வேண்டியது இது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய வழியை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வது. நாம நம்முடைய வழியை கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற்றிக்கொள்வோமையானால் கர்த்தர் உங்க சத்துருவ, என் சத்துருவ உங்களோடு என்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். சத்துரு இல்லாமல் சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. தகப்பனே, யார் யார் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ, மற்றவர்கள் இவருடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் யார் இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கிற பட்சத்தில் அந்த சத்துருவை அவர்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக யாரெல்லாம் இப்போ தம்முடைய வழிகளை, தங்கள் வழிகளை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக மாற்றிக்கொள்கிறார்களோ, இதுவரைக்கும் பிரியமில்லாத பாதையில் சென்ற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி வழியை கர்த்தருக்கு பிரியமானதாக மாற்றிக்கொள்ளுகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் நீர் செய்து சத்துருக்களை எல்லாம் சமாதானமாகும்படி நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிராயிருந்த பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக நீர் மாற்ற போறதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகளோடு கூட மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே கூடும் ஆண்டவரே, எவ்வளவா எதிர்க்கிற பிள்ளைகளையும் கூட சமாதானமாகும்படி நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு திரும்ப வரும் பொழுது, ஏசாவனை கொல்லுவதற்கு வகை தேடும் பொழுதும், ஆனால் கூட அவன் நேரடியாக சந்திக்கும் பொழுது ஆண்டவரே சமாதானமாகும்படி செய்தீங்களே. என் ஆண்டவர், அதே போல பிள்ளைகளுக்கு யார் யார் எதிராக இருக்கிறாங்களோ, வேலை பார்க்கிற இடத்துல எதிராக இருந்தாலும் சரி, இன்னும் இருக்கிற பக்கத்து வீட்டில் எதிராக இருந்தாலும் சரி, சொந்த மந்தங்களுக்குள்ள எதிராக இருந்தாலும் சரி, சத்துருவை போல பகைத்து கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி உடன் பிறந்த சகோதரருக்குள்ள சமாதானமாகும்படி என் ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளும் சமாதானமாகும்படி என் ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சமாதானமாகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுடைய வழியை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. God bless you.